இங்க ஒரு குக்கிங் காம்படிஷன்ல ஹீரோக்கு சமைக்கிறதுக்காக கொடுத்த போர்க் ஏற்கனவே கெட்டு போயிருக்கு. ஏன்னா இவன் இந்த காம்படிஷன்ல தோக்கடிக்கிறதுக்காக இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே நடந்திருக்கு. ஆனா இவன் அந்த கறியை கையில எடுத்ததுமே கண்டுபிடிச்சான். அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கான். இருந்தாலும் இதுல வின் பண்ணியே ஆகணும்னு யோசிக்கிறான். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நேரா போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு டோஃபு எடுத்துட்டு வரான். அத பாக்குற ஜட்ஜஸ் எல்லாரும் இவனுக்கு கொடுத்த போர்க்க விட்டுட்டு எதுக்காக டோஃபு எடுத்துட்டு வரான்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த டோஃபு வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்றான். அதுக்கு மேல ஏதோ ஒரு சாசம் ஊத்துறான். கூடவே எக் பிளான்ட்ட வச்சு ஒரு பயங்கரமான டெக்கரேஷனோட ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அத பார்த்ததும் ஜட்ஜஸ் எல்லாரும் உனக்கு கொடுத்தது செய்யாம நீயாவே ஒன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்து அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேன்னு சொல்றான். அவங்களும் வேண்டாம் வெறுப்பா எடுத்து அதை சாப்பிடுறாங்க. பார்த்தா அதுல டோஃபோட டேஸ்ட் சுத்தமா தெரியாம சாப்பிடறதுக்கு அப்படியே போர்க்கு மாதிரியே இருக்கு. அதை பார்த்தா அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அதை சாப்பிட இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. சோ ஆளாளுக்கு போட்டி போட்டு எடுத்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த காம்படிஷன்ல வந்த மத்த ஷெஃப் எல்லாரும் கொடுத்த இன்கிரிடியன்ஸ்ல செய்யாம நீயாவே ஒன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அத ஜட்ஜஸ் அவமானப்படுத்துற மாதிரி, சோ உனக்கு கண்டிப்பா மார்க் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜட்ஜஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, போர்க்கோட டேஸ்ட ஒரு வெஜிடேரியன்ல கொண்டு வரதுதான் டேலண்ட். ஏன்னா இந்த டயட்ல இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லயே சாப்பிட முடியும். சோ கொடுத்ததை வச்சு செய்யறதை விட கொடுக்காததை வச்சு ஒரு டேஸ்ட் கொண்டு வரதுதான் டேலண்ட்னு சொல்லி அந்த காம்படிஷன்லயே அதிகமான மார்க் கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க.